ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவுல ஒரு குடும்பத்துல ஒரு நபருக்கு 7 சனி தாக்கம் உள்ள வந்துட்டு அப்படின்னாலே ஒட்டுமொத்த குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு பாதிப்பை, ஒரு வலியை, ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, மனைவி, மக்கள், இப்படி ஜாதகர் உள்பட எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு மனச்சஞ்சலங்கள், ஒரு போராட்டங்கள், ஒரு பொருளாதார இழப்புகள், ஒரு விபத்து சார்ந்த விஷயங்கள், சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா கர்ம காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அரங்கேறி கொண்டே இருக்கும். அந்த 7 சனி உள்ள வந்த காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ஏன் போன ஜென்மத்துல நீங்கள் விட்டுட்டு வந்த கர்ம பலனுக்கு தான் இப்போ சனி பகவான் உங்களுக்கு கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது கர்ம வினையின் பலனை நீங்க அனுபவிக்கிறீங்க அர்த்தம். இந்த காலகட்டங்கள்ல நீங்க தெய்வ வழிபாடுகள் நீங்க எடுக்கும்போது வாழ்க்கையில கண்டிப்பாக சனி பகவான் தாக்கம் குறையும். ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களால தெய்வத்தை நோக்கி ஓட முடியாத சூழலை உருவாக்குவார். 2 நாள் போய் சாமி கும்பிட்டு வருவோம். நெருக்கடிகள் அதிகமா தான் இருக்கும். அப்ப அதுக்கப்புறம் அந்த சாமி மேலேயே நமக்கு வெறுப்பு வந்துரும். அட போப்பா நீ எல்லாம் தெய்வமா அப்படின்னு சொல்லி நீங்களே தெய்வத்தை நிந்தனை பண்ற லெவலுக்கு அந்த சனி பகவான் கொண்டு நிறுத்திடுவாரு. ஏன்னா அந்த 7 வருஷ காலகட்டங்களில் கர்ம வினையை நீங்கள் அனுபவிக்கும் போது நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு ஓரமா இருந்து கைகட்டி வேடிக்கை பார்க்குற மாதிரி, அடடா நம்ம பையனை போட்டு சனி பகவான் இந்த அடி அடிக்கிறாரே, தாங்காம பையன் வழியில துடிக்கிறானே, அவனை காப்பாற்றணுமேன்னு சொல்லி அந்த தெய்வங்கள் ஓடி வந்தால் கூட இந்த கர்மா நம்ம செஞ்சுட்டு வந்தோம் பார்த்தீங்களா, போன ஜென்மத்தில் செஞ்ச அந்த பாவ புண்ணியம் இருக்குல்ல, அது அங்கே தடுக்கும். எப்பா இரு, ரொம்ப அவசரப்படாத, அவன் போன ஜென்மத்தில் விட்டுட்டு வந்ததுக்கு தான் இப்போ அவன் நல்லா மிதிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ ஓரமாக உட்காந்து வேடிக்கை பாரு, உயிரெல்லாம் போக விட மாட்டேன், நிறைய அவனை கும்பிட்டுருக்கிறான்ல, உயிர் போகாது, உயிர் போகிற அளவுக்கு அடிப்பேன், அடிச்சு போட்டு நான் போனதுக்கப்புறம் நீ எடுத்து தடவி கொடுத்துக்கப்பா, இப்படித்தான் அந்த சனி பகவான் சொல்லுவார் அப்படிங்கிறத நான் ஒரு அனுபவமாக நான் உணர்ந்து சொல்கிறேன். அப்போ இது போல அமைப்பில் இருக்கிற காலகட்டங்களில் ஏன் குடும்பத்தையே பாதிக்குது அப்படின்னு கணக்கு பண்ணோம்னாச்சுன்னா, சனி பகவான் பாருங்க, உங்களுடைய ராசி லக்கணப்படி 12ஆம் இடத்துக்கு வர்றார், ராசிக்கு வர்றார், 2ஆம் இடத்துக்கு வர்றார். அவர் வர்ற இடமே பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் குடும்பஸ்தானத்தை பார்ப்பார், லக்கணத்தில் ராசியில உட்கார்ந்தாலும் குடும்பஸ்தானத்துக்கு அடுத்து 3ஆம் இடத்தை பார்ப்பார், குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் கண்ட்ரோல்ல வந்துடும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சனி பகவான் இருக்கிற ராசி, அவர் இருக்கிற ராசி, அவர் இருந்து பார்க்கிற ராசி, இது எல்லாமே அடி வாங்கி போகும். சனியின் பார்வை, 7 சனியின் பார்வை, கர்ம பார்வை அப்படிங்கிற அர்த்தம். 7 சனியா சனி பகவான் பார்க்கிறார் அப்படின்னாச்சுன்னா, எந்தெந்த உறவை உனக்கு உள்ள கொண்டு வரணும், கொண்டு அந்தந்த உறவை பிச்சு போடணும், எந்தெந்த உறவுகள்கிட்ட பணத்தை கொடுத்து நீ ஏமாறணும், எந்தெந்த உறவுகள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்களால நீ அசிங்கப்படணும், எந்தெந்த உறவுகள்கிட்ட சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் வர போகணும், எந்தெந்த உறவுகளுக்கு நீ கர்ம காரியங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அவரவர் ஜாதகத்துல நம்ம என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கோமோ அதற்கு தகுந்தாற் போல வச்சு செஞ்சுட்டு இருப்பார் சனி பகவான். இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய, வாழ்வியலாக செய்யக்கூடிய, தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருங்க. ஒரு நாள் செஞ்சனப்பா மாறிட்டான்னு கேட்காதுங்க. தொடர்ச்சியாக நீங்கள் 7 வருஷமும் செஞ்சிடணும். செய்யத்தான் சனி பகவானின் கோபம் இறங்கி உங்கள் கர்மா கழிஞ்சி புண்ணிய கணக்கு உங்களுக்கு மேலோங்கி வரும்பொழுது தான் சனி பகவானோட அடியின் அந்த வீரியம் கம்மியாகும். ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு நீங்க புண்ணியங்களை சேர்க்கிறீங்களோ அந்த புண்ணிய கணக்கு மேலே ஏறத்தான் கர்ம வினை குறையும். கர்ம வினையை நீங்க குறைக்கணும் அப்படிங்கும்போது நீங்க தானம் கொடுக்கணும், வழிபாடுகள் செய்யணும். இதெல்லாம் நீங்க செய்யும் போது மாற்றங்கள் இருக்கும். ஆனாலும் 7 சனி காலகட்டங்களில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், உறவுகள் பிரிவுகள், உறவுகள் இழப்புகள், மனக்கசப்புகள், நஷ்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் உண்டு. இந்த மண்ணை மிதிச்சு 6 அறிவுள்ள ஜீவன் நினைச்சிடக்கூடிய, ஆசைப்படக்கூடிய ஒரு பொருள் மேல, ஒரு ஆள் மேல, ஒரு நபர் மேல ஆசைப்படக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் 7 சனி தாக்கங்கள் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அவங்க வீட்டில் செக் பண்ணி பாருங்க, சரியா இருக்கும். அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நீங்க பெருசா ஆசைப்படக்கூடாது. முதல்ல நீங்க ஆசையை குறைச்சிங்க அப்படின்னாலே அவருக்கு சனி பகவான் தொல்லை பண்ண மாட்டார். ஞானிகளை சனி பகவான் தொல்லை பண்றதில்லை. ஏன்? அவங்க எதையுமே யோசிக்கிறது இல்லை. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன வேணும் அவங்க யோசிக்க மாட்டாங்க. இறைவன் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி தியானத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களும் சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார்.
அதே சமயத்தில் ஆடு மாடு 4 கால் ஜீவன் இருக்குல்ல, அதெல்லாம் எதுக்கு சனி பகவான் ஒன்றும் பண்ணுறதில்ல? யோசிச்சு பாருங்க புரியும். அதுக்கு என்னங்க ஆசை இருக்குது? ஒரு ஆசை கிடையாது. கட்டி போட்டால் கட்டில் கிடக்கும், அவுத்து விட்டா மேய போகும், அவ்வளோதான். அது இருந்தால் அது சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சிட்டாலும் கூட தெரியாது. அதுக்கு மேலே நம்ம பிடிச்சி கட்டி போட்டுருவோம். சரிங்களா? அப்போ உங்கள்கிட்ட வந்து அது கேட்குமா? என் பசிக்கு சோறு பண்ணி கேட்குமா? கேட்காது. அது கொடுத்தது சாப்பிட்டுட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம ஒரு மனிதர்கள் வந்து வாழ்ந்தாச்சுன்னா ஏழை சனி தாக்கம் இருக்காது. ஆனால் நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா அவர் வந்து உட்காந்து முதல்ல ஆசை தான் தூண்டுவார். ஒரு 10,00,000 முதல் போட்டு ஒரு தொழிலை சாதிக்கலாம்னு சொல்லி கொண்டு வந்து அது மூலமாக கடனை உருவாக்கி அந்த கடனை கட்ட முடியாமல் இன்னொருத்தர் நம்மளோட கேள்வி கேட்டு அது செக் பவுன்ஸ் ஆகி அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு இப்படியெல்லாம் அவங்க ஜாதகப்படி இருக்குல்ல, இப்படி தான் கொண்டு போய் அவர் வந்து நம்ம நெருக்கடிக்கு தள்ளுவாரை தவிர ஆசையை குறைத்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், ஏழை சனி கடக்கலாம். ஆனால் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க, செஞ்சால் ஜெயிக்கலாம். சரி, இது ஆசையை நம்ம கொஞ்சம் ஓரளவு கட்டுப்படுத்திக்கிட்டோம்ப்பா, என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து என்னென்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சிக்கிங்க. ஆனால் குலதெய்வம் கோயிலாம் உங்களால் போக அனுமதிக்க மாட்டார். நல்லா செக் பண்ணி பாருங்க. வருஷம் தவறும் போய் நான் கிடா வெட்டுவேன், பொங்கல் வைப்பேன், அபிஷேகம் பண்ணுவேன் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பீங்க. கரெக்டாக ஏழச்சனில் வந்து கரெக்டாக வந்து உள்ள வந்து கால் வைப்பார், குடும்பத்தில் வந்து கால் வைப்பார். வச்ச உடனே என்ன பண்ணுவார்னா, முதல்ல குலதெய்வம் வந்து அங்கேருந்து ஓடி வரேன், டே மகனேன்னு ஓடி வரும், அங்கேயே இரு, வேடிக்கை பார்க்குற காலகட்டம் நீ, உனக்கு உன் பையனுக்கு கொடுக்குற காலகட்டம்லாம் ஓரமாக உட்காருன்னு அந்த தெய்வத்தை ரெப்பாட்டி வச்சிரும் சனி பகவான். அப்புறம் இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய இஷ்ட தெய்வங்கள் அங்கேருந்து ஓடி வரும். அடே மகனே அப்படின்னு ஓடி வரும். எப்போ அங்கே வாசலில் நில்லு, ஏன் ஓடி வர, ரொம்ப ரொம்ப ஆட்டம் போடாத, 7 வருஷத்துக்கு ஏன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் தந்துட்டு போகிறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஆசையை தூண்டுவார். ஆசையை குறைச்சிக்குங்க. வீட்டில் பூஜை அறையில் கூட நீங்கள் ஒழுங்காக உட்காந்து தீபம் போட்டு சாமி கும்பிட முடியாது. சாமி கும்பிடுவோம். வீட்டில் வந்து நம்ம ஒரு கஷ்டம் வரும்போது சாமி நோக்கி ஓடி போய் விளக்கு போட்டு பூஜை போட்டு விரதம் இருந்து சாமி கும்பிடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா நெருக்கடியில் இன்னும் அதிகமான மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வழிபாடு செஞ்சு சாமி கும்பிட்ட உடனே இறைவன் வந்து கொடுக்க ரெடியாக இருப்பான். ஆனால் சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, சோதனை மேலே சோதனை, ரெண்டு ஸ்டெப்பு. அவர் வந்து ஏண்டா நானே ஒன்று அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த காலகட்டத்தில் போய் நீ ரெக்கமெண்டுக்கு ஆள் கூட்டுவாரியா, இது ரெக்கமெண்டில் போய் நீ கூப்பிட போறியான்னு சொல்லி அங்கே போயிட்டேன்னு சொல்லி கூட 4 குத்துவார். அந்த குத்தும்போது நமக்கு என்ன ஆகுன்னா, ஆனால் சாமி கும்பிட்டாலும் சரி வரலையாப்பான்னு சொல்லி நம்ம அப்படி ஒதுங்கிடுவோம். அப்படி ஒதுங்கினால் உங்களுக்கு வந்து நெருக்கடியில் அதிகமாக வரும். நீங்கள் நெருங்க இறைவனை நெருங்க இறைவனை நெருங்க உங்களுக்கு வந்து தாக்கங்கள் குறையும். ஆனால் அதிகமான மாதிரி தெரியும், ஆனால் குறையும். அதாவது வேகமாக குறைய போகுதுன்னு அர்த்தம். ஆனால் நம்ம அதை உணர மாட்டோம். ஆனால் அந்த இறைவன்கிட்ட போய் நம்ம அப்பவும் என்ன கேட்போம், நம்ம இழந்த விஷயத்த அப்பவும் சாமியில் என்ன கேட்டுட்டு இருப்போம்னாச்சுன்னா, ஐயோ ஒரு 50 லட்ச ரூபா பணம் கொடுத்தேன், அது பணம் வரலையே ஆண்டவா, அதை என்னை வாங்கி கொடுன்னு கேட்போம். அப்படி போய் நீங்கள் கேட்கறத விட இந்த கர்ம வினையில இருந்து என்னை கழிச்சு விட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு என்னை கூட்டுட்டு போறதுக்கு உண்டான மன தைரியத்தையும் ஒரு உடல் தைரியத்தையும் எனக்கு கொடுத்து நெருக்கடியை குறைச்சி கொடுன்னு சொல்லி நம்ம கேட்கவே மாட்டோம். அப்பவும் அந்த 7 சனி காலகட்டத்திலேயே அடிக்கு மேலே அடி விழுந்துட்டு இருக்கும் போதும் போய் சாமிகிட்ட போய் எனக்கு வந்து அது நல்லா இருக்கு, அதை வாங்கி கொடு, இது நல்லா இருக்குன்னு இதை தான் நம்ம கேட்போமே தவிர, அப்படி கேட்கும்போது நெருக்கடியில் வரத்தான் செய்யும். அதை வந்து தடுக்கவே முடியாது. அவரவர் ஆசையை அவரவர் கட்டுப்படுத்தி கொண்டால் சனி பகவானின் தாக்கங்கள் கண்டிப்பாக குறையும். சரி, 7 சனி காலகட்டங்களில் வந்து நீங்கள் குலதெய்வத்தை நல்லா வழிபாடு செய்யுங்க. வருஷம் ஒரு தடவை மறக்காம நீங்கள் வந்து முடி காணிக்க கொடுத்துக்கிட்டே இருங்க. பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுங்க, ஆண்களாக இருந்தால் மொட்டை போட்டு வழிபாடு செய்யுங்க. இதை வருஷத்துல ஒரு தடவை அந்த 7 வருஷமும் நீங்கள் தொடர்ச்சியாக மொட்டை போட்டு இது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் கர்ம காரியமே அரங்கேறாது. ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து 7 சனியின் தாக்கம் உள்ள வந்துட்டு அப்படின்னாலே குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு உறவு, அதுவும் ஜென்மச்சனி உள்ள வந்துட்டுனா குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு முக்கியமான உறவு ஏதோ ஒரு விதத்தில் பிடிங்கிறோம். அப்போ நீங்கள் வந்து 7 சனி உள்ளே வந்த உடனே ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு முடிகாணிக்கு கொடுக்கறது, அப்புறம் இஷ்டதெய்வம் கோயிலுக்கு ஒரு முடிகாணிக்கு கொடுக்குறது, இப்படி நீங்கள் வரிசையாக நீங்கள் கொடுக்க என்ன ஆகுன்னா உங்கள் கர்மா கழிஞ்சு கொண்டே இருக்கும். ஏன்னா கர்மானா என்ன, கர்மக்காரகன். கர்மம் நம்ம இறந்தவங்களுக்கு கர்மம் பண்ணுற மாதிரி நம்ம தெய்வத்துக்கு நம்ம தலைமுடியை நீங்கள் காணிக்க கொடுக்க அந்த 7 வருஷமும் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே சனி பகவான் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து கெட்ட விஷயத்தை அரங்கேற்ற மாட்டார். அதாவது கர்ம விஷயத்தை அரங்கேற்ற மாட்டார். ஏன்னா நீங்கள் ஒரு கர்மம் நடந்தால் முட்டை தான் போடுவோம். அதுக்கு பதிலாக நீங்களே ஆல்ரெடி போய் இறைவன் சன்னிதானத்தில் போய் நீங்கள் சரண்டர் ஆகிடுறீங்க, இறைவன்கிட்ட போய் நீங்கள் ஐக்கியமாயிருங்க. அப்படிங்கும்போது அங்கே வந்து சனி பகவான் அந்த உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சேதாரம் வைக்க மாட்டாள். அப்போ பொருளாதாரம் அது உண்டு. பொருளாதாரம் அப்படிங்கிறது லாபங்கள் வருதோ இல்லையோ ஏதோ குடிக்கிற கஞ்சியாவது கொடுப்பார். ஏன்னா அவர் வந்து பழைய சாப்பாடு தானே கொடுப்பார். அவர்கிட்ட போய் பிரியாணி கேட்டால் என்ன சொல்லுவார், அவர் வச்சுக்கிற சாப்பாடு சட்டியில் பழைய சாப்பாடு, புளிச்ச கஞ்சி தான் அவர் வச்சிருப்பாரு. அவர்கிட்ட போய் எனக்கு பிரியாணி கொடுன்னு கேட்டிங்கன்னா பிரியாணி தரமாட்டேன்னு சொல்லி 4 குத்துவார். அதுக்கு பிறகு அவர்கிட்ட இருக்கிற கேட்டிங்கன்னா பழைய கஞ்சி கொடுப்பார். அந்த பழைய கஞ்சியே அவர் வந்து ஒழுங்காக கொடுத்துட்டாலே போதும். மிகப்பெரிய யோகம் அதுவே 7 சனி காலகட்டத்தில். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழ்வியலாக செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன?
காசு பணம் நிறைய இருக்கிறவங்க எப்படியும் செய்யலாம். ஆனா பொருளாதார இழப்பு அப்படிங்கிறது உங்க கையில ரூ. 5,000 இருக்குது அப்படின்னா, அந்த 5,000 காலி பண்ணணும் விதி இருந்தா அப்படியே காலி பண்ணிருவாரு. 50 கோடி கையில வச்சிருக்கிறீங்க. அந்த 50 கோடி வச்சாலும் சரி, உங்க தகுதி தகுந்தாற் போல 50 கோடி காலி பண்ணணும்னு அமைப்பு இருந்தால், அதையும் காலி பண்ணிருவார். அவரவர் வாங்கிட்டு வந்து வரத்துக்கு ஏத்தாற் போல தான் அங்க வந்து நெருக்கடிகள், பிரச்சனைகள் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து என்னென்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் சொன்ன விஷயம் தான். நான் ஒண்ணும் புதுசா சொல்ல போறல. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது சனி பகவான் அப்படினாலே வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வயதானவங்ககிட்ட வந்து நீங்க சாபம் வாங்கிடக்கூடாது. தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், வெளியே இருந்து வர்ற ஒரு நபரா இருக்கலாம், யாராலும் இருக்கலாம். வயது முதிர்ந்த அன்பர்களிடம் நீங்கள் வந்து சாபம் வாங்காத அளவு பார்த்துக்குங்க. அவங்க கிட்ட போய் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உணவோ, தண்ணியோ ஏதோ ஒண்ணு வாங்கி குடுத்து, "நல்லா இருப்பா, உனக்கு ஒரு குறையும் வராது" அப்படிங்கிற மாரி ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டே இருங்க. ரெகுலரா செய்யுங்க அத. இதுதான் உங்களுக்கு ஏன்னா அதான் சனி பகவான். உயிர் காரகத்துல சனி பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உடல் ஊனமுற்ற, நடக்க முடியாம இருக்கக்கூடிய, உடல்ல குறைபாடோடு இருக்கக்கூடிய, வயது முதிர்ந்த அன்பர்கள் எல்லாமே சனி பகவான் ஆதிக்கத்துக்குள்ள வந்துருவாங்க. அது போன்ற நபர்கள்ட்ட "நல்லா இருப்பா, உனக்கு ஒரு குறையும் வராது, இவன் நல்லா இருப்பா" இப்படிங்கிற வார்த்தையை நீங்க வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாலே போதும். வேற பெருசா நீங்க ஒண்ணும் ஆழமா செய்ய வேண்டாம். ஒரு அவங்க வந்து ஒரு சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கிறாங்கன்னா, ஒரு வேள சாப்பாடு வாங்கி குடுத்துட்டு, "பாட்டி, தாத்தா போதுமா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, "நல்லா இருப்பாய்யா, வயிறு நிறைஞ்சுச்சா, நல்லா இருப்பான்னு" சொன்னான்னா போதும். உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்க வாங்கிட்டே இருங்க. அந்த காரகத்துவம் சம்பந்தப்பட்ட அன்பர்கள்ட்ட. அடுத்து வந்து இயலாமையில இருக்கிறவங்கள கேலி கிண்டல் பண்ணாதீங்க அந்த காலகட்டங்கள்ல. இயலாமையில இருக்கிறவங்கள கேலி கிண்டல் பண்ணவே கூடாது. உடல் ஊனமுற்ற அன்பர்கள் சம்பந்தப்பட்ட அன்பர்கள வந்து நீ கேலி கிண்டல் பண்ணவே கூடாது. தீராத நோயில படுத்திருக்கிற அன்பர்களுக்கு உதவி பண்ணுங்க. அவங்களையும் கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. தீராத சில பேர் வந்து சாவின் விளிம்புல இருப்பாங்க. ஏதோ ஒரு கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய் வந்திருக்கும். தீராத விளிம்புல உட்கார்ந்திருப்பாங்க. மரணத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அவங்க நம்ம எப்ப மரணம் வரும்னு தெரியாம படுக்கையில இருந்துட்டு, மனசுல வந்து ஒரு வேதனையோட படுத்திருப்பாங்க. நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கோ, அப்படி இருக்கோ, விட்டுட்டு போறோமே. இந்த மாதிரி மனவேதனையில இருக்கிறவங்க வாயில சாபம் வாங்கிடக்கூடாது. அவங்க வந்து நல்லா இருன்னு சொல்ற அளவுக்கு நீங்க ஒரு சில உதவிகளை செஞ்சீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜெயிச்சிருவீங்க. சனி பகவான் தாக்கம் பெருசா உங்களுக்கு வேலை செய்யாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மாத்திரை மருந்து சார்ந்த விஷயங்கள் வந்து இயலாமையில இருக்கிறவங்களுக்கு, வயதானவங்களுக்கு வாங்கி குடுத்துக்கிட்டே இருங்க. மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள். மெடிக்கல் செக்கப் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போறாங்க. நீங்க கூட்டு போங்க. நடக்க முடியாம ரோட்ட கிராஸ் பண்ண முடியாம நீங்க கிராஸ் பண்ணி குடுங்க. இப்படி எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அடுத்து உங்க வீட்ல உள்ள டாய்லெட் சுத்தம் பண்ண வர்றவங்களா இருந்தாலும் சரி, அல்லது அந்த உங்க வீட்டை வந்து பெருக்கி, கூட்டி சுத்தம் பண்ணக்கூடிய, உங்க வீட்ல வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு நீங்கள் வந்து குறைவில்லாமல் நீங்கள் உணவு குடுங்க. குறைவில்லாமல் ஆடை, துணிமணி எடுத்து குடுங்க. செருப்பு தானம் வாங்கி குடுங்க. குடைகள் தானம் வாங்கி குடுங்க. இப்படி நீங்க குடுக்க தான் உங்களுக்கு மாறும். ஆனா இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டத்தில நம்மளுக்கு நெருக்கடிகள் அதிகமா இருக்கும். குடுக்கறதுக்கு உண்டான சூழல் நம்மளுக்கு இருக்காது. இருந்தாலும் நம்மளுக்கு இல்லனாலும் பரவாயில்லப்பா, அவங்க வச்சுட்டு போட்டுங்கிற மனநிலையை நீங்க ஏற்படுத்தி, உங்களுக்கு நீங்க வேணும்னு நீங்க ஒதுக்கும்போதே அங்க ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம். எனக்கு இல்லனாலும் பரவாயில்ல, நீ நல்லா இருந்துட்டு போடா அப்படின்னு நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆசை இல்லை. சனி பகவானின் தாக்கம் உங்களுக்கு இல்லை. ட்ரைனேஜ் சுத்தம் பண்ண வர்றவங்களுக்கு, சரிங்களா? உங்க வீட்டு குப்பை அள்ள வர்றவங்களுக்கு, கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடிமட்ட தொழிலாளியா இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, சுடுகாடு, இடுகாடு போன்ற இடங்கள்ல வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு, அதாவது புணம் இருக்கிறாங்களா, இது போன்ற அமைப்புல அன்பர்களுக்கு, சுடுகாட்டுல காவல் காக்கும் காவலாளிகளுக்கு, இது போன்ற அமைப்புல இருக்க அன்பர்களுக்கு, இரவு நேரங்கள்ல வாட்ச்மேனா வேலை செய்றாங்கல்ல, இது போன்ற அமைப்புல இருக்க அன்பர்களுக்கு, இதெல்லாம் நீங்க தண்ணி, உணவு, அவங்க பசிய தீர்க்கிறது, அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டு நீங்க மாசத்துல ஒரு நபருக்கு நீங்க பிணிய நீங்க தீர்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்க கர்மா கழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து வந்து கோவிலுக்கு நம்ம போறோம் அப்படின்னாச்சுன்னா, கோவில்கள்ல வந்து மொட்டை போடுற இடங்களுக்கு போங்க. அங்க மொட்டை போடுறாங்கல்ல, மொட்டை போடுற தொழிலாளி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பிளேடு வாங்கி குடுக்கிறது, காசு குடுக்கிறது, அவங்களுக்கு உணவு குடுக்கிறது, அவங்களுக்கு ஏதாவது தேவையா அப்படின்னு கேட்டு அவங்க தேவைகளை நிறைவேற்றி வைப்பது, இது எல்லாமே சனி பகவானுக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிகாரம். ஏன்னா கோவில்ல செய்யும்போது இறைவனுக்கு கோவில் திருத்தலங்கள்ல வந்து மொட்டை போடுற அமைப்புல இருக்க அன்பர்களுக்கு வந்து பிளேடு, கத்தி, அவங்க வீட்டுல யாருக்காவது வந்து படிப்பு செலவு, அவங்களுக்கு மருத்துவ செலவு, அவங்களுக்கு துணிமணிகள் சார்ந்த விஷயங்கள் இப்படி நீங்க செய்யும்போது, ஏன்னா அவங்களுக்குலாம் நீங்க போய் இந்த மாதிரி உங்க குடும்பத்துல வந்து யாருக்காவது உதவி பண்ணுன்னு சொன்னா தான் சந்தோஷமா பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. எல்லா பக்கம் போய் நீங்க கேட்கும்போது, ஏன்னா இதுல எப்படி ஏன்ட்ட கொண்டு செய்ய சொல்றிய, அது எப்படி என்ன கணக்குன்னு அவங்க கேட்பாங்க. ஆனா இந்த மாதிரி அன்பர்கள்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. கேட்காம வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி அன்பர்களுக்கு நீங்க ஒரு உதவிகளை செய்யும்போது, அங்கே உங்களுக்கு சனி பகவானின் ஆதிக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த கர்ம வினை வந்து உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகி, புண்ணிய ஸ்தானம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 5ஆம் இடம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்.
அடுத்து கோவிலை சுற்றி பராமரிக்கிற அன்பர்களுக்கு நல்லா கேட்டுக்குங்க. கோவிலில் வந்து பூசை போடுறவங்க வந்து பூசாரி, அவங்க வந்து இறைவன் பணிவிடை, அவங்க வந்து குரு. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வெளியே கோவில் உள்ள குப்பையில் அகற்றுறவங்களுக்கு, சுத்தம் பண்ணுறவங்களுக்கு, கோவிலுக்கு வர்றவங்களுக்கு வந்து கோவில் அன்னதானம் போடுறாங்கன்னா அந்த இலை எடுக்கிறவங்க, தண்ணி வைக்கிறவங்க, அங்கே இருக்கிற வயதானவங்க, சமையல் செய்கிறாங்களா அதில் வயதானவங்க, இப்படி எல்லாமே வயதானவங்களா பார்த்தா நீங்கள் அந்த பரிகாரம் செய்யணும். செய்யும்போது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே சமயத்தில் கோவில் வாசலில் இருந்து கையேந்தி பிச்சை ஏந்தக்கூடிய வயதானவங்களுக்கு பிச்சை என்று சொல்லக்கூடிய அந்த இதை எடுத்து சில பேர் வந்து கோவிலை காணிக்க போடுவாங்க. அது போன்ற அமைப்பில் வந்து திடீர்னு வந்து கோவில் வாசலில் நிற்கிறோம், சாமி காணிக்க போடுன்னு கேட்குறாங்கன்னா உடனே போடுங்க. ஏன்னா அது வந்து சனி பகவான் பிச்சை எடுத்து, நான் பிச்சைக்காரனாக வந்து நிற்கிறேன், எனக்கு பிச்சை போடுறியான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சனி பகவானே வந்து நிற்பார் அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல வந்து வயது வித்தியாசம் பார்க்காம நீங்கள் வந்து ஒரு சில கையில் காசு இருக்கிறத நீங்கள் காணிக்க போட்டிங்கன்னா அங்கேயும் கருமா குறையும். அடுத்து என்ன ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. கடற்கரை ஓரமா இருக்கிற தெய்வத்தை கெட்டியா பிடிச்சிக்குங்க. கடல்ல போய் நீராடிட்டே இருங்க. அடிக்கடி கடல்ல நீராட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கருமா கழியும். ஏன்னா சந்திரன் அப்படின்னா தண்ணி, கடல் அப்படிங்கிறது வந்து சனி அப்படின்னாச்சுன்னா நீர், குளிர்ந்த நீர். நல்லா பாருங்க, கடலை எட்டி பாருங்க, நீல நிறம் அப்படியே தெரியும். கடல்ல வந்து தேவாதி தேவர்கள் குளிக்கிறதுக்கு உண்டான இடம். புண்ணிய நதியில் நீராடுவதும், புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கிற இடங்களுக்கு போவதும், புண்ணிய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஸ்தலம் வந்து எல்லா ஸ்தலமும் புண்ணிய ஸ்தலம் தான், ஒன்று குறை சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு இடங்களில் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய தெய்வங்களில் போய் அந்த கடலில் நீங்கள் நீராடினீங்க அப்படின்னாலே அந்த சனி பகவான் தாக்கங்கள் குறையும். ஏன்னா தேவாதி தேவர்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து தேவர்களும் ஆசீர்வாதமும் கடல் நீரில் இருக்கும். அதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் போகும்போது அடிக்கடி மாதத்தோட போய் நீங்கள் அந்த கோவிலில் போய் அந்த கடலில் குளிக்கிறது, சாமி கும்பிட்றது, இப்படியே வந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பிணவரை, சரிங்களா, பிணவரை, சாக்கடை, இப்படி அதாவது அருவருப்பாக இருக்கக்கூடிய, அருவறுக்கத்தக்க நிலையில் இருக்கக்கூடிய யாருக்காவது ஒரு ஆளுக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணுங்க. பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லிடலாம். ஒரு முதியோர் இல்லத்துக்கு போகிறீங்க, அங்கே போய் வயதான தாத்தாவையோ பாட்டியோ நீங்கள் தத்தெடுத்து அவங்களுக்கு மாதத்துக்கு போய் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுக்கு எவ்வளவு அந்த உணவு வாங்கி கொடுக்குறது, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு மாத்திரை மருந்து வேணுமோ அதை வாங்கி கொடுக்குறது, அவங்க கூடவே இருந்து ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க கூடவே இருந்துட்டு ஒரு பிள்ளை போல் நீங்கள் கூடவே இருந்து அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு உதவி செஞ்சுட்டு அவங்க காலை தொட்டு வணங்கி நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய விஷயம் அது. எப்பேற்பட்ட உயிர் போகிற கண்டம் இருந்தாலும் தப்பிச்சு போகும். ஏன்னா ஆதரவு இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே சனி பகவான் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம பிள்ளை இத்தனை பிள்ளைகளை பார்த்தோம், ஒரு பிள்ளை கூட நம்மளை பார்க்கல, இப்படி அனாதையாக கொண்டு வந்து நம்மளை விட்டுட்டாங்கன்னு சொல்லி ஏங்கி தவிச்சுட்டு இருப்பாங்க பதில் அவங்களுக்கு நீங்கள் பிள்ளையாக போய் நிற்கிறீங்கன்னு வைங்க, அவங்க ஒட்டுமொத்த பாசத்தையும் ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தையும் உங்களை கொட்டுவாங்க. உனக்கு ஒரு குறையும் வராத, நான் பெற்ற பிள்ளையின ரோட்டை விட்டுட்டு நீயாவது என்ன வந்து பார்க்குறியே, நீ நல்லா இருப்பா, மகராசனாக இருப்பா, குடும்பத்தோட மனைவி மக்களோட சுகபோகமாக இருப்பாங்கன்னு அவங்களே வாழ்த்துவாங்க. அதுதான் சனி பகவானின் ஆசீர்வாதம். இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை நீங்கள் வந்து எங்கே போனால் கிடைக்கும் கரெக்டாக பார்த்து வாங்குங்க. அதுதான் கரெக்டு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மனநலம் குன்றி இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற குழந்தைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இடங்களுக்கு போனீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கேயும் நீங்கள் ஏதோ ஒரு குழந்தை தத்தெடுத்துக்கலாம். ஒரு குழந்தைய தத்தெடுத்து வச்சு அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு எவ்வளோ காசு, எவ்வளவு துணிமணி, எண்ணெய், சிவப்பு, சீப்பு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வருவது. மாதத்தில் ஒரு தடவை நீங்கள் போகிறீங்க, அந்த குழந்தைய ஒரு சனிக்கிழமை நாள் போய் அந்த சின்ன குழந்தைக்கு ஒரு 10 வயசு குழந்தைன்னு வைக்கலாம், மனநலம் குண்டி போயிருந்தால் எப்படி இருக்கும். அந்த குழந்தைய நீங்கள் வந்து குடும்பத்தோடு போய் அங்கே நின்று அந்த குழந்தைய குளிப்பாட்டி அந்த குழந்தைக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைய நீங்கள் பராமரித்தாலும் உங்களுக்கு சனி பகவான் தாக்கம் இருக்காது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் செய்ய முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் தான் யோசிக்கணும். இது எல்லாமே சின்ன சின்ன விஷயம்தான். இதெல்லாம் போய் நீங்கள் கொஞ்சம் ஒரு நாளை விட்டு கொடுத்து போகணும், அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்கே வந்து நெருக்கடிகள் குறையும். இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போகும்போது உங்கள் கர்மா குறையும். உங்கள் குடும்பத்தில் வந்து எந்த ஒரு பொருளாதார இழப்புகள் வராது. அதாவது நிறைய லாபங்கள் வந்திருந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா லாபங்கள் இல்லாமல் இருந்தால் கூட அப்படியே நியூட்ரலாக கடத்தி அடுத்த ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போவார். இந்த பரிகாரம் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டீங்க அப்படின்னாச்சுன்னா சனி பகவான் போகும்போது சொல்லுவார்ல, சனி கொடுக்க எவர் தடுப்பேன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவர் கொடுக்கக்கூடிய விஷயத்த வந்து மற்ற கிரகங்கள் எப்பேற்பட்ட தசாபத்தி வந்தால் கூட அழிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போவார். அது ஞானமாக இருக்கலாம், நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழி என்ன வழி, அந்த பணத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி, குடும்பத்தை நீங்கள் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அமைப்பு என்ன வழி, இந்த உறவுகளோட இந்த சமுதாயத்தில் நீங்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம்
தெளிவா பெர்ஃபெக்ட்டா சொல்லிக் குடுத்துட்டு போவாரு. அவரவர் ஜாதகப்படி நீங்க என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ, அது சார்ந்த விஷயத்துல தெளிவா குடுப்பாரு. உங்கள் ஜாதகப்படி. சனி பகவான் என்னென்ன ஆதிபத்தியம் பெற்று வந்திருக்கிறாரோ, அது சார்ந்த விஷயத்துல வரக்கூடிய நெருக்கடிகள், இடர்பாடுகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அந்த 7.5 வருஷம் மட்டும் அப்படியே கொஞ்சம் நெருக்கி விட்டுட்டு, போற போக்குல அவங்கள விலக்கி விட்டுட்டு, இதெல்லாம் நீ சாப்பிடுறா, உனக்கு இதெல்லாம் நீ அனுபவிச்சுக்க அப்படின்னு குடுத்துட்டு போவாரு. பரிகாரங்களையும் சரியா செஞ்சுட்டு இருக்கும்போது. ஆனா 7.5 வருஷம் தொடர்ச்சியா செய்யணும். செய்ய தான் உங்க புண்ணிய கணக்கு ஏறும். அப்போ ஒரு சுத்துல வந்து அவர் இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டீங்க. ஒரு சுத்துல வந்து உங்களுக்கு வந்து சிறப்பா நீங்க இந்த பரிகாரம் செஞ்சுட்டீங்கன்னா, அடுத்த சுத்து மறுபடியும் 30 வருஷம் கழிச்சு வரும்போது உங்க வாழ்க்கை தரத்தை பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய உச்சத்துல இருப்பீங்க. குடும்பம் வாழடி வாழையா இருக்கும். மனைவி மக்களோட செல்வ செழிப்போட சிறப்பா இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில வந்து கண்டிப்பா தூக்கி வச்சிருப்பாரு. ஆனா, அதுக்கு நீங்க வந்து செய்யக்கூடியது ஒவ்வொரு பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள். அடுத்து குலதெய்வம் கோயிலை கெட்டியா பிடிச்சிக்கங்க. இஷ்டதெய்வம் கோயிலை கெட்டியா பிடிச்சிக்கங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட கோவிலுக்கு வருஷம் தவறாமல் வருஷத்துல ஒரு தடவை குடும்பத்துல அனைவருமே போய், சரிங்களா? ஒரு குடும்பத்துல ஒரு ஆளுக்கு இருக்குன்னா, குடும்பத்துல அம்மா, அப்பா, மனைவி, மக்கள் எல்லாருமே போறீங்க. குடும்பத்தோட போய் ஆண்களா இருந்தால் மொட்டை போடுறது, பெண்களா இருந்தால் பூமுடி கொடுப்பது ரொம்ப 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 பெரிய பரிகாரம். சரி, எல்லாரும் மொட்டை போடுறதுக்கு அவசியம் கூட கிடையாது. யாருக்கு ஏலச்சனி நடந்துட்டு இருக்கோ அவங்க வருஷத்துல ஒரு தடவை மொட்டை போட்டு பாருங்க. அந்த ஏலச்சனி முடியும் வரை உங்க குடும்பத்துல வந்து கெட்ட விஷயம் என்று சொல்லக்கூடிய கர்ம காரியங்கள் அரங்கேறாது. குடும்பத்துல வந்து மற்ற பக்கம் சொந்தத்துக்குள்ள அங்க ஒண்ணு போச்சு, இங்க ஒண்ணு போச்சு அப்படி இப்படின்னு வரும். உங்களுக்கு அந்த மாதிரி தொல்லைகள் இருக்காது. இதுதான் கர்ம வினையின் வெளிப்பாடு. அப்ப இது போன்ற விஷயத்தை நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அப்போ விபத்துல வந்து யாராவது சந்திச்சிட்டாங்கன்னா அந்த நேரங்கள்ல நீங்க ஓடி போய் முதல் உதவி உங்கள் உதவியா இருந்ததுன்னா மிகப்பெரிய சிறப்பு. அப்ப ஆடு மாடுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ஆடு மாடு வளர்க்குறோம். ஒரு நோய் நொடியில இருக்கக்கூடிய ஆடு ஒரு மாடு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கு. அந்த மாட்டுக்கு உதவுவது. ஒரு நாய் வளர்க்குறீங்கன்னா, உங்க வீட்ல நாய் வளர்க்குறீங்க, நாய்க்கு சாப்பாடு போடுறீங்க. வெளிய ரோட்ல வந்து ஒரு நாய் வந்து உடம்பு சரியில்லாம உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அந்த நோயோட இருக்குது. அப்படி ஒரு நாய் வருதுன்னா, அந்த நாய்க்கு சாப்பாடு வைப்பது. ஒரு உடல் ஊனமுற்ற நாய் ஒண்ணு நொண்டி நாய் வருதுன்னா, அந்த நாய்க்கு சாப்பாடு இது போன்ற விஷயத்த தேர்ந்தெடுத்துக்கணும். நீங்க செய்யற விஷயம் எல்லாமே குறைபாடோட இருக்கிற அன்பர்களுக்கு உதவி பண்ணும்போது தான் அது பரிகாரமா மாறும். சொந்தக்காரன் ஒருத்தன் வந்தான், ஒரு 50,000 கேட்டான். அவனுக்கு 10 ரூபா குடுத்து விட்டேனப்பா. அது பேர் உதவி அல்ல. சரிங்களா? ஒருத்தர் வீட்ல சாப்பாடு செல்வ செழிப்போட இருக்கும். அவங்கள கூப்பிட்டு உங்க வீட்ல விருந்து வச்சீங்க. அது உதவி அல்ல. அது தெளிவா புரிஞ்சுக்கங்க. யார் ஒருவர் பசியிலையோ, பட்னியாவோ, இயலாமையில் இருக்கிறாங்களோ, முடியாம இருக்கிறாங்களோ, இது போன்ற அன்பர்களுக்கு சில குடும்பங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, கணவர் சம்பாதிச்சு வீட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டார். அவங்க குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். அது போன்ற குடும்பங்களுக்கு உதவி பண்ணுவது இதுதான் உங்களுக்கு உதவி. இதுதான் பரிகாரம். இதைத்தான் நீங்க செய்யணும். எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் நீங்க கொடுத்தீங்கன்னா, அதுக்கு பேர் பரிகாரம் கிடையாது. அதற்கு பேர் வந்து அப்படி நீங்க குடுத்து பாருங்க. அடுத்த தடவை அந்த உறவு விட்டு நீங்க நெருங்க கூட முடியாது. அந்த 7 சனி காலகட்டங்கள்ல அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை குடுத்து விட்டு போயிருவாரு. இதெல்லாம் அனுபவத்துல அடியேன் உணர்ந்த விஷயம். நான் சொல்ற பரிகாரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய கருத்து அல்ல. என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய பரிகாரங்கள் இது எல்லாமே. சரிங்களா? வாழ்க்கையில வந்து நானும் 7 சனி கலந்து வந்த காலங்கள்ல தான் நான் என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பேன், என்னென்ன அனுபவிச்சிருப்பேன், என்னென்ன எனக்கு நடந்திருக்குங்கிறத வச்சு தான் நான் ஒவ்வொரு பரிகாரமா உங்களுக்கு நான் எடுத்து குடுத்துக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? அப்ப இது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியா செஞ்சிருங்க. அதே சமயத்துல வீட்ல விளக்கு போடுறீங்கன்னா, வேப்பெண்ணெயில விளக்கு போட்டுக்கிட்டே இருங்க. நல்லெண்ணெய் விளக்கும் போடலாம், வேப்பெண்ணெய் விளக்கும் போடலாம். இதெல்லாம் நீங்க தொடர்ச்சியா போடும்போது உங்க வாழ்க்கையில வந்து நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, எள்ளு என்று சொல்லக்கூடிய அந்த தானியம் வந்து சனி பகவானுடைய தானியம். அந்த தானியத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்லாமே வந்து நெருப்புல போட்டு எரிக்கிறோம். அப்படி நெருப்புல போட்டு எரிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய அனுபவத்துக்கு சரியா வரல. சரிங்களா? அப்போ நவதானியங்கள் கொண்டு போய் அந்த நவதானியத்தோட எள்ளுலாம் நிறைய கொண்டு போய் கலந்து குலதெய்வம் கோவிலை சுத்தி நீங்க அதாவது குலதெய்வம் கோயில்ல வந்து நீர் அதிகமா எங்க வருதோ அந்த இடங்களில் அந்த நவதானியத்தை போட்டு வர்றது தெய்வத்துக்கு இப்படி வேணா நீங்க செய்யலாமே தவிர அதை அந்த எள்ளை எடுத்து அதை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தலை சுற்றி அதை நெருப்புல வைக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்துக்கு சரியா வரல. ஒரு தடவை நான் செஞ்சு பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டேன். அதில் வந்து ரொம்ப நெருக்கடி சந்திச்சேன். ஏன்னா அது சனி பகவானின் தானியம். அதை போய் நம்ம எரிக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களுடைய ஒரு பொருளை வாங்கி நம்ம அடிச்சு உடைச்சா கோபம் வருமா வராதா? சனி பகவானுக்கு அந்த கோபம் வரும்ல. அது செய்யாமல் இருப்பது நல்லது. அதே சமயத்தில் அடுத்த இன்னொரு பரிகாரம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். சுடுகாடு இடுகாடு இந்த மாதிரி இடங்கள்ல வேலை செய்கிற அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு அது ஆண் பெண் வித்தியாசம் பார்க்காம வயது வித்தியாசம் இல்லாம அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அது என்ன உதவியாலும் இருந்து போட்டு
அவங்க குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்த விஷயமா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு உதவியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா சொல்லுங்க, நான் செய்யறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க உதவின்னு நீங்க கேட்கும்போது அவங்க வந்து என் சொந்தக்காரங்க செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதான் உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்தீங்க அப்படின்னாலே, சனி பகவான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். அனாதையாக ஏதாவது பணங்கள் இருந்தால், அதை எடுத்து அடக்கம் பண்றதுக்கு உண்டான சூழல் கிடைச்சா அதையும் செஞ்சு பாருங்க. நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சரிங்களா? கடைசிக்கு இல்லன்னா ஒரு மாலையாவது வாங்கி போட்டு, அந்த இடங்கள்ல போய் நீங்க மாலையா வாங்கி போட்டு அவங்கள வணங்கிட்டு வாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தாய், தகப்பன், எந்த உற்றார் உறவுகள், எந்த ஆதரவும் இல்லாம தனித்து விடப்பட்ட அனைத்தும் சனி பகவான் சம்பந்தப்பட்ட ஆதிக்கத்துக்குள்ள வந்துரும். அந்த மாதிரி விஷயங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க கரெக்ட்டா நீங்க கையில புடிச்சு, அவங்களுக்கு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருங்க. உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருங்க. இதெல்லாம் நீங்க தொடர்ச்சியா செய்ய கண்டிப்பா 7 சனியின் தாக்கங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து குடும்பத்துக்குள்ள பெரிதளவு இருக்காது. உங்களுக்கு தாங்க இருக்காது அப்படிங்கிறோம். உங்களுக்கு 7 சனி உள்ள வந்துச்சு அப்படின்னாலே அப்பாவை பாதிக்கும், அம்மாவை பாதிக்கும், தம்பியை பாதிக்கும், தங்கச்சியை பாதிக்கும். குடும்பத்தோட இருக்கிறவங்களுக்கு வந்து குடும்பத்தை பாதிக்கும், பிள்ளைகளை பாதிக்கும், மனைவியை பாதிக்குதுல்ல. 7 சனி காலகட்டங்கள்ல தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குடும்பம் பிரிகிறது, தாய் தகப்பனை விட்டு விலகுறது, சண்டை போடுறது, சொத்து பிரச்சனை சண்டை போடுறது, இது எல்லாமே அதில தானே வருது. அப்ப 7 சனி ஒரு குடும்பத்தில ஒரு ஆளுக்கு வந்தாலே குடும்பம் பாதிக்கப்படுதுல்ல. ஏன்னா 7 சனி அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில ஒருத்தருக்கு வந்துட்டு அப்படின்னா, அந்த குடும்பத்தில அந்த வீட்ல இருக்கிற உறவுகளுக்கு அனைவருக்குமே வந்து பூகம்பம் வந்துட்டுன்னு அர்த்தம். பூகம்பம் வந்தா அப்படியே ஆடும்ல, குடும்பமே ஆடும்ல. அந்த மாதிரி ஒரு ஆட்டம் காணாம இருக்கணும்னா, வழிபாடு முறைகளை சரியாக செய்யுங்கள். விரதங்கள முறையா கடைப்பிடிச்சு செஞ்சுக்கிட்டே இருங்க. விரதங்கள்லாம் கரெக்டா இருக்க முடியாது. அதையும் தாண்டி 50 நாள் இருக்கக்கூடிய விரதத்த 5 நாள் இருங்க. 10 நாள் சாமி கும்பிடக்கூடிய சாமிய 2 நாளா சாமி கும்பிட்டே இருங்க. வீட்டை வந்து அடிக்கடி சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். வீட்ல வந்து கெட்ட வாசங்கள் வரக்கூடாது. உங்க வீட்ல வந்து நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல, உங்கள சுத்தி இருக்கிற இடங்கள்ல வந்து சாக்கடை வாசம், கெட்ட வாடைகள், அழுக்கு துணி வாடைகள், ஏதோ ஒண்ணு உடம்புல விட வேர்வை வாடைகள் கூட அதிகமா வந்தால் கூட சனி பகவான் ஆதிக்கம் உள்ள வருதுன்னு அர்த்தம். அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. வீடு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, வீடு உங்கள் உடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தெய்வீக மனம் வீசுற மாதிரி அக்தர் ஜவ்வாது, வீட்டு சாம்பிராணி புகை வாசங்கள் இப்படி இருந்துட்டு இருந்தாலே பெரிதளவு உங்களுக்கு தாக்கங்கள் இருக்காது. வீட்டில் வந்து டாய்லெட் சுத்தம் இல்லாமல் வாடகை அடிப்பது, ஜலதாரி வாடகை அடிக்கிறது, வீட்டுக்குள்ள வந்து கெட்ட வாடகை அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னாலே சனி பகவான் உள்ள வந்துட்டாரு. உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய கருணாவை கொடுத்துட்டு இருக்கிறாரு. நீங்க பொருளாதாரத்தை இழந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதை நீங்க முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அடுத்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில மிக சிறப்பா இருப்பீங்க. சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமா கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.